பள்ளிக்குச் செல்லும் பிள்ளைகளுக்கு அங்கே சில சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கின்றன. அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு என்று சில சட்டங்கள் உண்டு. ஒருநாள் சிறுவன் ஒருவன் தன்னுடைய அப்பாவினிடத்தில் வந்து, உங்கள் நண்பர்கள் பலர் புகைப்பிடிக்கிறார்களே, நீங்கள் ஏன் இப்பொழுது புகைப்பிடிக்கவில்லை என்று கேட்டான். ஒரு காலத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து புகைப்பிடித்தேன், ஆனால் இப்பொழுது புகைப்பிடிப்பதில்லை, அது தவறு என்று உணர்ந்து கொண்டேன். அந்த புகையினால் உனக்கும் அம்மாவிற்கும் வியாதி வரும் என்பதை உணர்ந்தேன், அதனால் அதை விட்டுவிட்டேன் என்று சொன்னார். உடனே அவன், உங்கள் நண்பர்கள் பலர் குடிக்கிறார்களே, நீங்கள் ஏன் குடிக்கிறது இல்லை இப்போது என்று கேட்டான். அதற்கு அப்பா, உன்னையும் அம்மாவையும் கவனித்துக் கொள்ள நான் வாழ வேண்டும். குடியை கெடுக்கும் என்பதை இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், எனவே நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்றார். அப்படியானால் என் மேலும் அம்மாவின் மேலும் உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறதென்றால், நீங்கள் எப்பொழுது உங்கள் பைக்கில் வெளியே செல்லும் பொழுதும் உங்கள் ஹெல்மெட்டை அணிந்து செல்லுங்கள், அதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று கூறினான் மகன். ஆம், சட்டங்களுக்கு ஒழுங்குகளுக்கு ஒருவர் கீழ்ப்படிவதால் அது தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் அது பாதுகாவல் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்று நீங்கள் கீழ்ப்படிவதை குறித்து அலட்சியமாக செயல்படும் சட்டவிரோதமான செயல் என்ன? சற்றே சிந்தனை செய்து பார்க்கலாமா? எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல, துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. சிந்தித்து செயல்படுவோமா? வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, பை மோட் இ-ஷாப்பிங். இதில் வந்து நம்ம எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள், இல்லாத பொருள் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்லேருந்து ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, எல்லா வித கம்பெனி இருக்கும். ஆச்சி, ஆம்பியூர், ஏவிடி, ப்ரூ, பிரிட்டானியா, கோல்கேட், டாபரு, எல்லா கம்பெனியும் இருக்குது. சரிங்களா, இதில் போய் நமக்கு என்ன பொருள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, அது இல்லாமல் பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போ ஒரு ஷாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மேலே இருக்க இந்த சிப்ஸு பாக்கெட் பாருங்கள். சிப்ஸு பாக்கெட் வந்து 117 ரூபா, 120 ரூபா, ஆஃபர் ப்ரைஸில் 117 ரூபா. இந்த அது சிப்ஸு பாக்கெட் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா, ஆமாம், அது கூட பாருங்கள் 34 ரூபா கடையில் வாங்கலாமா, ஆனால் இங்கே 29 ரூபா தான் போட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். இல்லாத பொருளே இல்லை. பேஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பாருங்கள், சமையல் ஐட்டத்துலேருந்து கிச்சன் ஐட்டத்துலேருந்து ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் பாருங்கள். ஒரு ஊறுகாய் கூட பாருங்கள் 10 ரூபா, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் இவங்க 9 ரூபி இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இட்லி பவுட்ரு இதில் இல்லாத பொருட்களே இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பை. ஓகே, தேங்க்யூ.